ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் லாஸ்ட் வீக் வரலட்சுமி நோம்பெல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். எங்களுக்கு ட்ரெயின் புக் பண்ணோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரெயின் கன்ஃபார்ம் ஆகாததுனால நாங்கள் பஸ்ஸு புக் பண்ணி கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியில் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் திருச்செந்தூரோட கம்ப்ளீட் வீடியோ இதில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகிற பஸ்ஸில் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை அப்படின்றதுனால ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஸோ நாங்கள் எங்களோட ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் சும்மா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. சைந்தவியும் அங்கே பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல பெருசாக, பட் அங்கே வந்து பொரிவிலங்கா உருண்டை இருந்தது 4 பீஸு. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் பேக் பண்ணி விற்கிறாங்க அண்ட் இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இதெல்லாம் செய்து கொடுத்தா நம்ம ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி கண்டுக்க மாட்டோம். ஆனால் இப்போது எல்லா பொருளுக்குமே மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாச்சு. எல்லாருமே இங்கே சேலபிள் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ப்ளே ஏரியாலாம் இருந்தது, சேட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. சாயந்தரம் காலையில் மதியம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா நேரத்துலையும் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் ப்ளே ஏரியாவில் பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு பேஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தான். நாங்கள் என்ன திடீர்னு திருச்செந்தூர் அப்படின்னா இப்போது கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ நாங்கள் 48 டேஸ்க்குள்ளார போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது என்னோடய பிளானாக இருந்தது. ஓகேவா, 3 பீஸில் அவர் ஒன்றும் பண்ணலை. 3 பீஸில் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தேன். ஓகேவா, ஒரு பீஸில் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா, செகண்ட் யார் சாப்பிட்டா, தேர்ட் யார் சாப்பிட்டா? அப்போ யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்ட், யார் தேர்டு? ஓகேவா, டோட்டலி 3 மெம்பர்ஸா? இல்லை, இதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். யார் செகண்டாக சாப்பிட்டா? தேர்ட் யார் சாப்பிட்டா? அப்போ செகண்ட் வந்தவங்க எப்படி லாஸ்ட் ஆவாங்க? ஃபஸ்ட்டு பெருசா செகண்ட் பெருசா? யார் ஃபஸ்ட் வராங்களோ ஃபஸ்ட் வச்சுக்கலாம். நம்ம 3 பேர்ல யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா? யார் செகண்டா சாப்பிட்டா? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டதை வந்து அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அண்ட் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால் 2 பேரும் ஈவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரை இறங்கிட்டு இங்கே டெம்பிள் சிட்டியில் சாப்பிட வரலான்னு வந்தோம். பட் சாப்பாடு பயங்கர கொடுமைங்க, ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடையே இன்னும் ஒரு வாட்டி சாப்பிட்ருந்துருக்கலாம். அதுக்கு நடுவில் அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வர்றதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வாட்டி நோ சொல்ல பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்கள் குழந்தைய எவ்வளோ பெரிய நீங்கள் மாலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாலும் அந்த குழந்தைய தனக்கு என்ன தேவைன்றதை கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரி நீங்கள் கேட்ட உடனே ஒரு பொருள் வாங்கி தரத்துக்கு பதிலாக அதனோட வேல்யூவை புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கேட்ட பொருள் மாதிரியே நீங்கள் ஒரு 1 மந்த் கழித்து வாங்கி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டையும் கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கடைக்கு கூப்பிட்டு போனாலும் உங்கள் குழந்தைங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் ஓகே நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்துடுவாங்க. ஸோ எங்களுக்கு டெம்பிள் சிட்டியில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா ஃபுட்டில் வந்து உப்பே போடலை, கேட்டாலும் திரும்ப உப்பு போடலை. ஸோ அதனால் ஏதோ வந்ததுக்கு ஏதோ ஒரு மேனேஜபிளாக இருக்குதுன்னு நாங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் நாங்கள் டேரெக்டாக திருச்செந்தூர் தான். இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க இல்லை தெரிஞ்சவங்க இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். போகிற வழியிலையும் நமக்கு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் கிடைக்கும், நிறைய மெமரபிள் திங்ஸ் கிடைக்கும். மதுரையோட அழகை சொல்லி தீர்க்கவே முடியாது. அதுலேயும் மதுரை மல்லி வந்து ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மதுரை போகிறது. எனக்கு அந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஊர். அண்ட் திருச்செந்தூர் நாங்கள் ஏன் திடீர் பிளான் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து 3வது முட்டை திருச்செந்தூரில் போடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா நான் ரெகுலராக கந்த சஷ்டி விரதம்
எப்போவுமே இருந்திருக்கேன். நான் ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, போஸ்ட் ப்ரெக்னென்சிலையும் நான் எந்த விரதத்தையும் வந்து நான் குவிட் பண்ணதே இல்லை. நான் எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த கந்தசஷ்டி விழா நடக்கிறப்போ ஒரு வாட்டியாவது என்னை முருகன் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன இதனோட ஸ்பெஷல் அப்படின்னா, நல்லது வந்து ஒரு தீமையை வென்ற ஊர் தான் வந்து திருச்செந்தூர். இங்கே வந்து முருகன் வந்து சூரபத்மனை வந்து சூரசம்ஹாரம் பண்ணினது. இந்த சூரசம்ஹாரம் சஷ்டி விரதம் எப்போ இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிட்வீன் நவம்பர் அண்ட் அக்டோபர் இந்த 2 மாதத்தில் வரும். உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகும். இந்த விரதம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6 நாள் இருக்கணும். 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. 6 நாள் வந்து போர் நடந்திருக்கும். 7வது நாள் தான் வந்து முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க தேவசேனையோட. அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்லாம். இங்கே வந்து ஒருவேளை சாப்பாடு, அதுக்கப்புறம் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறவங்க, ஸோ அவங்கவுங்களால அவங்க டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரீச் ஆகிட்டு பாப்பாவுக்கு மொட்டை போட்டுட்டு அண்டு சின்னதாக ஒரு ஸ்நாக் மட்டும் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். நான் ஃபுட் எல்லாமே வீட்டில் செய்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பரோட்டா, புளியோதரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு எல்லாம் செய்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் அதை வச்சியே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். திரும்ப நாங்கள் மதுரையில் போய் தான் சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்து கடலில் ரொம்ப நேரம் குளிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் எங்களோட ஐடியா. ஸோ வந்து ஏன்னா சாமி பார்க்குறதுக்கும் அரௌண்ட் 7 to 8 hours ஆகுங்க. நாங்கள் வந்ததுலேருந்து நாங்கள் கிளம்புற வரைக்கும் கூட்டம் கொஞ்சம் கூட குறையில, அவ்வளோ கூட்டம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு தெரியலை, 48 நாள் நடக்கிற மண்டல பூஜை வந்து அவங்க 35 நாளாக கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போயிருந்த அன்னைக்கு தான் வந்து கடைசி நாள் பூஜை. அதனால் நிறைய பேர் வந்துருந்தாங்க. மடிப்பிச்சைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உட்காந்துட்டு நின்றுட்டு முட்டி போட்டுட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ கூட்டன்றது கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க, அவ்வளோ கூட்டம் இருந்தது. அண்ட் இப்போ நிறைய ரெனோவேஷன் அண்ட் புதுசாக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி வெயில் படாமல் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. அண்ட் 24/7 வந்து இப்போ அன்னதானம் எல்லா ப்ரொசீஜர்ஸும் பண்ணுறாங்க. பட் ஈவன் தோ இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். ஒய் பிகாஸ் பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து பாதியிலே நிற்கிறதுனால இன்னுமே பக்தர்கள் எல்லாம் வந்து வெயிலில் தான் நிற்கிறாங்க. ஸோ டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே அதிகமாகும். இந்த நேரத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 rupees தர்ஷன், அதுக்கே இவ்வளோ கூட்டம் நிற்குது. வேறஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து இதை விட பயங்கரமாக கூட்டம் இருந்துச்சு. அதுவுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்ல கூட்டம் இருந்ததுங்க, குறையவே இல்லை. நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கொஞ்சம் நேரம் வந்து கால் நனைக்கலான்னு வந்தோம். அப்போவுமே நல்ல கூட்டம் இருந்தது. நாங்கள் நல்லா குளித்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நானும் ஹஸ்பண்டும் ஒரு பிளேட்லேயே ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டே நான் சாப்பாடு கொடுத்துட்டேன். அவளை அங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டு அவளுக்கு அந்த சிப்பி அந்த ஷெல்லெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி விளையாட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அடுத்து நம்ம இப்போ கந்தசஷ்டிக்கு வருவோம். இந்த வார் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 6 days நடந்தது. அதில் வந்து முருகன் எடுத்த உடனே எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடல. ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா அவரோட வேலால் வந்து அந்த அசுரர் கூட்டத்தோட முக்கியமான வீரர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா பானுமதி அப்படின்றவங்க. ஸோ அவங்கள வீழ்த்துறது, அவங்களோட சேனையோட ஒரு பகுதியை வீழ்த்துறது. அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா சிங்கமுகன், தாருகன் அவங்கள வந்து பிடிச்சி அவர் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர்றது. அதுக்கப்புறம் வந்து சூரபத்மன் வந்து அன்றைக்கும் வராமல் அவரோட தளபதி கூட அந்த படையோட தளபதி கூட அவங்களோட ஆர்மிக்கு கொஞ்சம் டேமேஜ் உண்டாக்குறது. அதுக்கப்புறம் சூரபத்மனோட நேரடியாக போர் பண்ணி அவரை வெல்றது. அதுதான் அந்த சூரபத்மனை 2ஆக வெட்டிடுவார். ஒரு பாதி மயிலாகவும் ஒரு பாதி சேவலாகவும் மாற்றிடும்.
சேவலாக மாற்றிடுவார். அந்த மயில் வந்து வாகனமாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேவல் வந்து அவரோட கொடியில் ஒரு சின்னமாகவும் வச்சுடுவார். நடக்கிற சூரசம்ஹாரத்தை உங்களுக்கு உங்கள் லைஃப் டைமில் என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் பார்க்குற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே மக்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்கங்க. இந்த மாதிரி கும்மி அதாவது வள்ளி கும்மி அந்த மாதிரி ஃபேமஸாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து இங்கே நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் பேரலி அந்த சைடும் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தர்ஷன் பார்க்க போகணும் அப்படிங்கிறதுனால இந்த குரூப் இவங்க ஆடினதை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கும்மியெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடுத்து தர்ஷனுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகள்லே வந்து ஒரே ஒரு கடற்கரையோரமாக அமைஞ்சிருக்க கோயில் இந்த கோவில் தான். அதுவும் கிழக்க பார்த்து நேராக கடலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கோயில் வந்து திருச்செந்தூர் முருகன் தான். மிஸ் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் போய் பார்க்க வேண்டிய கோயில். அண்ட் இங்கே சுற்றி மயில், என்னதான் சூரபத்மனை ரெண்டாக வெட்டி மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினாலும் மயிலோட அழகு அண்டு அதனோட தோகை விரித்து தரிசனமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாலுமே எங்களுக்கு நாள் போனதே தெரியல, அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. அது பறக்கிறது நடக்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பாப்பாவுமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவள் ஏன் தான் உடனே வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் டைம் போனால் அட்லீஸ்ட் 2 டேஸாவது அங்கே இருக்கணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க. முருகனுக்கு வந்து திருச்செந்தூர் அப்படின்றது தான் இல்லை, அறுபடை வீடில் பார்த்திங்கன்னா திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர். நான் வந்து என்னோடய ஸ்கூல் டேஸ்லேயே அரௌண்ட் ஒரு 11th 12th பார்த்திங்க அப்படின்னா நான் அறுபடை வீடில் நான் 5 வீடு ரெகுலராகவே என்னால் போக முடியுது. பட் என்னால் போக முடியாத ஒரே ஊர் அப்படின்னா சுவாமிமலை தான். சுவாமிமலையில் பார்த்திங்க அப்படின்னா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சிவபெருமானுக்கு சொன்ன இடம் தான் வந்து சுவாமிமலை. ஸோ அந்த கோவிலுக்கும் நான் போகணும், அந்த வீட்டுக்கும் போகணும் அப்படிங்கிறது என்னோடய ரொம்ப நாள் கனவு. பார்ப்போம், முருகன் நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கண்ணிமைக்கிற நேரத்தில் நம்மளை கூப்பிட்ருவார். அவர் கூப்பிட்டாரு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போயிடுவோம். இதுதான் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கான பாதை. அந்த லாஸ்ட்டில் ஆரம்பித்து அந்த கூண்டுக்குள்ளார மாதிரி லைக் திருப்பதியில் எப்படி பட்டி இருக்குது அந்த வெயிட்டிங் ஹால் மாதிரி நிறைய கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அப்படியே ஓப்பன் பண்ணி விட மக்கள் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாமே 100 rupees தர்ஷன். கோயிலில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி வந்து உள்ளார ஒரு 4-5 ரவுண்டுக்கு மேலே அடித்து அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளாரையும் போய் சுற்றிட்டு வரணும். நாங்கள் நல்ல பகலில் போனோம். ஆனால் நாங்கள் வெளியில் வரும்போது அரௌண்ட் 7:30 8 ஆகிடுச்சு. இந்த டைம் தான் வெளில வந்தோம். அரௌண்ட் 7 to 8 hours வெயிட் பண்ணி தான் நாங்கள் சுவாமி தர்ஷன் பார்த்தோம். அண்டு இந்த கும்பாபிஷேகம் மண்டல பூஜை அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு வந்து பெரிய அலங்காரமெல்லாம் எதுவுமே பண்ணலை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு துணி அண்ட் கொஞ்சம் பூ தான் வச்சுருந்தாங்க. சுவாமி ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மண்டல பூஜை எல்லாம் முடித்து அடுத்த நாள் தான் வந்து ராஜ அலங்காரம் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்காக தான் அன்றைக்கி நைட்டே கம்ப்ளீட்டாக டெக்கரேஷன் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அடுத்த நாள் காலையிலலாம் ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அங்கே போயிட்டு அது தெரிஞ்சதுனால அடுத்த நாள் காலையிலையும் சுவாமி தர்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அரௌண்ட் ஒரு 4 o'clock அதெல்லாம் எந்திச்சு கிளம்பி ரெடியாகி அங்கே போயிட்டோம் அரௌண்ட் 5க்கு. ஆனால் போய் பார்த்தா
நம்ம யாரும் வந்திருக்க மாட்டாங்க இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு நினச்சி நாங்கள் போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ நாங்கள் திரும்ப 7-8 ஹவர்ஸ் அங்கே எங்களால் நிற்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து அடுத்து மீனாட்சி அம்மனை பார்க்கணும், திருப்பரங்குன்றமும் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கடலில் கால் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஒரு ஐயர் மட்டும் இருந்தார். அவர்கிட்ட சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண பூவெல்லாம் வச்சுருந்தாங்க. எனிஹவ் அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இல்லைங்களா? ஸோ அங்கே அவங்கள கும்பிட்டுட்டு கோபுர தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் பூ வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கடலில் நின்று கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அப்படி போகிறப்பையும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மயில் நல்ல தரிசனம் கொடுத்ததுங்க. இந்த ஒயர் அந்த லைட் கம்பத்துலேருந்து கோபுரத்துக்கு போகிறதுக்காக அது பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தது. எல்லாருமே ரொம்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் நடக்க தோகை விரித்து ஆடுறது, அதுக்கப்புறம் யானையை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் யானையெல்லாம் பெருசாக கவர் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம ஒரு ரீசன்ட் டைமில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஃபோன் இது பண்ணுற டார்ச்சரால் யானை மற்ற அனிமல்ஸ் எல்லாம் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க, பயப்படுறாங்களா, அதனோட ரியாக்ஷன் வேறு மாதிரி காமிக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ யானை முன்னாடி போயிட்டு நான் வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை. நம்ம லைனில் போகிறப்பையுமே யானையை க்ராஸ் பண்ணி தான் போவோம். 100 ரூபீஸ் டோக்கனில் போகிறவங்க எல்லாருமே வந்து யானையை க்ராஸ் பண்ணி தான் போவாங்க. அது நமக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும். பட் நான் அப்பயும் வீடியோ எடுக்கலை. பிகாஸ் இன்னொருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக இருந்தோம். அதுக்கப்புறம் சன்ரைஸ் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த அறுபடை வீடுகளில் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் வந்து தேவசேனையோட திருமணமாகி அந்த திருமண கோலத்தில் இருப்பார். அண்ட் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ணியிருப்பார். பழனி மலை மேல் நின்ற முருகன் பார்த்திங்க அப்படின்னா கோவத்தோடு தன் அப்பா அம்மா கிட்டேருந்து பழம் ஏமாற்றப்பட்டதாக நினச்சி அங்கே போயிருப்பார். அண்ட் சுவாமி மலையில் வந்து அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அவர் தன்னோட அப்பாவான சிவபெருமானுக்கே ஓம்ன்ற மந்திரத்தை சொல்லி கொடுத்துருப்பாரு. திருத்தணியில் பார்த்திங்க அப்படின்னா சமாதானம் அண்ட் வள்ளியோட திருமணம் நடந்திருக்கும். பழமுதிர் சோலை அப்படின்னா இயற்கை அண்டு அந்த சோலையில் இருக்கிற பகவான் வள்ளியோட அங்கேயும் திருமணம் நடந்திருக்கும். அண்ட் இங்கே வந்து தேவசேனை வள்ளியோடு சேர்ந்து காட்சி அளிச்சிருப்பார். ஸோ உங்களால் இந்த அறுபடை வீடுகளுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போய் தமிழ் கடவுள் முருகனை வழிபடுங்க. காதல், வீரம், ஞானம், கருணை எல்லாத்தோட அடையாளமாக இருக்கிறது முருகப்பெருமான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் அமைகிறப்போ போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் தரிசனம் பண்ணுற முருகன் வந்து உங்களுக்கு அவரோட வேல் மூலமாக உங்கள் லைஃப்பில் நடக்கிற தீமைகளை அழித்து ஞானம் என்னும் சக்தியை கொடுத்து, மயில் மூலமாக உங்களுக்குள்ளார இருக்க அகந்தையை கண்டிப்பாக அழிப்பார். சேவல் மூலமாக உங்களுக்கு விடாமுயற்சி பற்றி உங்களுக்கு நிறையவே சொல்லி கொடுப்பாரு. அந்த 6 முகத்தை வச்சு எல்லாத்தையுமே பார்க்கணும். தெய்வீகம் ஆன்மீகத்தை தாண்டியும் நிறைய இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு 12 கையும் சொல்லி கொடுக்கும்.